உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு முதலில் வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு எமது செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை செய்தியின் இறுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவதாக, திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தெற்கு மேலக்கோவிலைச் சேர்ந்த சையது சுலைமான் அவர்களுடைய மகனார் முகமது மைதீன் அவர்கள் சவுதி அரேபியா ரியாத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 26ஆம் திகதி மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இதையறிந்து உயிரிழந்து போன முகமது மைதீன் அவர்களுடைய சகோதரனின் மகனார் அன்பர் ஆசிக் அவர்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மண்டல தலைவர் நூர் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு உயிரிழந்து போன முகமது மைதீன் அவர்களுடைய உடலை சவுதி அரேபியா ரியாத்தில் அடக்கம் செய்ய உதவுமாறு கேட்டிருந்தார். இதற்கு இணங்க மண்டல சமூக நலத்துறை தகவல் தெரிவிக்க அடிப்படையில் களத்தில் இறங்கிய சமூக நலத்துறை செயலாளர் குடிப்பள்ளம் சாதிக் பாட்ஷா அவர்கள் விரைந்து செயல்பட்டு முகமது முஹைதீன் அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்திய தூதரகத்தின் முழு ஒத்துழைப்புடன் மண்டல சமூக நலத்துறை நிர்வாகிகள் அறந்தாங்கி சித்திக் மற்றும் நிறுவனத்தில் பணியாற்றும் முத்துசாமி, உறவினர் அன்பர் ஆசிக் ஆகியோர் உறுதுணையோடு ஜனாசா நல்லடக்கம் முடிவெற்றிருக்கிறது. ஜனாசா நல்லடக்கம் அல் ராஜி மஸ்ஜிதுல் மரீப் தொழுகையின் பிறகு ஜனாசா தொழுகையும் அதனைத் தொடர்ந்து நசீம் மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது. தகவல் சமூக நலத்துறை இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம். ஜித்தாவில் இந்தியன் கவுன்சில் ஜெனரல் பிரிவு உபசார நிகழ்வில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள். ஜித்தாவின் நட்சத்திர அரங்கில் மதிப்புக்குரிய இந்தியன் கவுன்சில் ஜெனரல் முகமது சாஹித் அலாம் சாஹிப் அவர்கள் பிரிவு உபசார நிகழ்வு நடைபெற்றிருந்தது. 60க்கும் மேற்பட்ட இந்திய சமூக நல அமைப்புகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் கீதா மண்டல தலைவர் காரைக்கால் அப்துல் மஜீத், செயலாளர் கீழக்கரை இர்ஃபான் ஆகியோர் கலந்து கொண்டு கவுன்சில் ஜெனரலுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதில் கீதா தமிழ் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் சிராஜ் அவர்கள் கவுன்சில் ஜெனரலின் சிறப்பான கடந்த கால சேவைகள் குறித்து தமது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சிறப்புரையாற்றியிருந்தார். இதில் பல்வேறு சமூக நல அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. தண்ணீர் டேங்கர் வண்டி தொடர்பு எண் இருந்தால் தெரிவிக்கவும். குடித்தண்ணீர் இல்லை, வீட்டுக்கு உபயோகப்படுத்தும் தண்ணீர். இடம் ரியாத். தொடர்பிலக்கம் 05 50 36 15 66. ஓபர் அல் சாமிலியா. ஜித்தா இடத்தில் ரூம் அல்லது ஷேரிங் ரூம் இருந்தால் தனக்கு தெரியப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார் இம்ரான். தொடர்பிலக்கம் 05 56 56 81 64 45. ரியாத் நகரம். நுழைவு 14. அல் சலாம் அல் இமாம் சாஃபி சாலை ஒட்டி குடும்பத்தினர் இருவர் மட்டும் தங்க, கணவன் மனைவி இருவர் மட்டும் தங்குவதற்கேற்ப தங்குவதற்குரிய அறைகள் வேண்டாம். ஒரு அறையாக இருப்பினும் சிறப்பு. குறைந்த வாடகை இருப்பின் தெரியப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 05 63 84 96 10. ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்று. நான் ஒரு வீட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால், இப்போதுதான் என்னுடைய பாஸ்போர்ட் ரினிவல் செய்திருக்கின்றேன். அதை ஏதாவது அப்டேட் செய்ய வேண்டுமா என்று கேட்கின்றார். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்டேட் ஆகிவிடும். ஒருவேளை ஆகவில்லை என்றால் உங்கள் கபில் செய்வார். உங்கள் அப்சரில் புதிய பாஸ்போர்ட் பதிவு செய்ய வேண்டும். 2 நிமிட வேலைதான். ஆகவே உங்கள் முதலாளியிடம் சொல்லுங்கள், பழைய பாஸ்போர்ட் இருக்கும் விசாவை புதிய பாஸ்போர்ட்டில் ஏற்றி தருவார். ஆன்லைனில் செய்து கொடுத்து விடுவார். பெரும்பாலும் உங்கள் அரபிகள் அதை செய்து தருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ரூம் ஒன்று தேவையாகவும் ஷேரிங் ரூம் அல்லது தனி ரூம் ரியாத்தில் தேவை. ஒலியா ஏரியா தஹ்லியா திரு அருகாமையில் இருந்தால் நல்லம் என்று சொல்லியிருக்கின்றார். இருந்தால் தெரியப்படுத்துங்கள். 05 50 70 85 73. சவுதி அரேபியா சுற்றுலாத்துறையானது பெரும் வளர்ச்சியை கண்ட வண்ணம் இருக்கிறது. கடந்த ஆண்டு கூட 3.5 கோடி சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தை மட்டும் நம்பாமல் ஏனைய துறைகளிலும் தமது முதலீடுகளை போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். ஏனென்றால் எண்ணெய் வளங்கள் என்றோ தீர்ந்து போகும். அதன் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை நம்பியும் ஏனைய துறைகளின் முதலீடுகளை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றனர்.
ஜித்தா மாநகரில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்ற வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான தமிழ்நாடு அரசின் அயலக அட்டை இலவச பதிவு முகாம் ஒன்று. இரண்டாவது முகாமுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியர் நல்வாழ்வு பேரவை, இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம், தமுமுகவின் அயலக பிரிவு, ஜித்தா மேற்கு மண்டலம், சவுதி அரேபியா. முதல் இலவச பதிவு முகாமில் ஒரு வெளிநாட்டு தமிழர்கள் இதில் பயன்பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா வரலாற்றில் முதல் முறையாக ஏடிசிசி அரேபியா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தமிழர்களுக்கான மாபெரும் நிகழ்ச்சி ஒன்று மிக விரைவில் இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே இந்த அமைப்பினூடாக விசேட நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. அதில் நியானானா புகழ் கோபிநாத் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது விசேட நிகழ்ச்சிக்கான தயார்படுத்தலை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியா வரலாற்றில் தமிழர்களுக்கான மாபெரும் இசை கொண்டாட்டங்கள் உங்கள் ரியாத் மாநகரில் விரைவில் இடம்பெற இருக்கிறது. உரிய நேரங்கள், திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். ரியாத் தமிழ் சங்கம் உலகளாவிய கவிதை போட்டி 2024 ஆகஸ்ட் 1 தொடக்கம். ரியாத் தமிழ் சங்கம் உலகளாவிய கவிதை போட்டி இடம்பெற இருக்கின்றது. முதல் பரிசுகள் 7,500 ரூபாய் இந்தியன் ரூபாய் அடிப்படையில், இரண்டாவது பரிசு 5,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 2,500 ரூபாய். ஆறுதல் பரிசுகள் 5 பேருக்கு 1000 இந்திய ரூபாய்கள் வழங்கப்படும். கவிஞர் என்பவர் அனைத்து வகையிலும் கவி எழுத வல்லமை மிகுத்தவராக இருக்க வேண்டாம். போட்டி தொடர்பாக நடத்துவர்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளல் ஆகாது. ஆகவே விதிமுறைகள் தமிழ் மொழி அறிந்த உலகின் எந்த பகுதியில் வசிப்பவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். கவிதை ஒருங்குறி நேரடி மின்னஞ்சலாக நீங்கள் இணைப்பாகவோ அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் முகவரி டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றோம். ரியாத் தமிழ் சங்கம் உலகளாவிய மரபு கவிதை போட்டி 2024 என்ற புது கவிதை என்றால் ரியாத் தமிழ் சங்கம் உலகளாவிய புது கவிதை போட்டி 2024 அஞ்சலில் மின்னஞ்சலில் தவறாமல் குறிப்பிட வேண்டாம். நீங்கள் விரும்பும் எந்த தலைப்பிலும் ஒரு மரபு கவிதையோ அல்லது புது கவிதையோ அல்லது ஹைக்கூ கவிதையோ மூன்றுமோ எழுதி அனுப்பலாம். 3 வகையிலும் கவிதைகள் எழுத விரும்புவோர் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கு வகை ஒன்றாக 3 கவிதைகள் ஏற்படும். தகவல் நெறியாளர் குழு ரியாத் தமிழ் சங்கம், ரியாத், சவுதி அரேபியா. உலகளாவிய கவிதை போட்டி பங்கு பெறும் உறவுகளை பங்கு பற்றி கொண்டு இதற்குரிய பரிசு தொகையையும் அதே நேரத்தில் உங்கள் திறமைகளையும் வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.